நான் வேலைக்கு சேர்ந்த பள்ளி ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல். அதிலும் வர்ஸ்ட் என்ன தெரியுமா? அங்க இருக்கும் ஒரே மேல் டீச்சர் நான் தான். எனக்கு முன் இருந்த மேல் டீச்சர் வேலை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகும்போது ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் சொன்னார். இது சொர்க்கம். அத சொல்லிட்டு ஜாங்போ திரும்பி பார்க்காம நேரா நடந்துட்டு போயிட்டார். ஆனா நான் மட்டும் அங்கேயே நின்னுட்டேன். அவர் சொன்ன வார்த்தை மைண்ட்ல இருந்து போகவே இல்ல. உண்மையா சொல்லணும்னா இந்த ஸ்கூல்ல ஜாயின் ஆன நாள்ல இருந்து எனக்கு எல்லாமே கன்ஃபியூசிங்கா தான் இருந்தது. நான் ஸ்போர்ட்ஸ் மேஜர் படிச்சவன். கிராஜுவேஷன் முடிஞ்சதும் நிறைய பிளேசஸ்க்கு ரெஸ்யூம் அனுப்பினேன். ஆனா இன்டர்வியூ கிளியர் ஆனது இந்த ஸ்கூல்ல மட்டும். வேலை கிடைச்சதுக்கு சந்தோஷப்பட்டு வந்தேன்னா ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஃபுல் கேர்ள்ஸ் ஸ்கூல்னு. கேர்ள்ஸ் ஸ்கூலா? அப்படின்னா மேல் டீச்சர் ஏன்? பிஇ கிளாஸ்க்கே ஃபீமேல் பிடி டீச்சர்ஸ் இருந்தாங்க. எனக்கு இந்த செட்டப் முழுக்க புரியவே இல்ல. ஆனா சாலரி மட்டும் செம்ம. அதுவும் தனியா டார்மெட்ரி கூட கொடுத்தாங்க. வேலை கிடைச்சா போதும்னு நினைச்சேன்னா அதுக்கு மேல கொஸ்டின் கேட்கவே இல்ல. ஸ்கூலுக்கு வந்த உடனே டீன் ஷின்ஜியோ என்ன ப்ரீவியஸ் பிஇ டீச்சர் ஜாங்போவிடம் அனுப்பினார். முதல்ல அவர்கிட்ட ஒர்க் ஹேண்ட் ஓவர் வாங்கிக்கோ. ஜாங்போவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த செகண்ட்லயே நான் ஷாக் ஆயிட்டேன். அந்த மனிதர் ரொம்ப ஒல்லியா இருந்தார். கண்ண உள்ள போயிருக்கு. கண்களுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ். உதட்டுல ரத்தமே இல்ல. ஹைட் மட்டும் 6 ஃபீட்டுக்கு ஆல்மோஸ்ட் இருக்கும். ஆனா உடம்புல ஃப்ளஷ்னே இல்ல. எலும்பு மேல தோல் ஒட்டின மாதிரி. அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. இவர் சீரியஸ் இல்னஸ் காரணமா ரிசைன் பண்றாரோ? அவர் ஃபேஸ்ல லிட்ரலி உயிரே இல்ல மாதிரி இருந்தது. ஜாங்போ ரொம்ப சைலண்ட் டைப். வேலைய பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் சொன்னார். அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. அவரோட டல் ஐஸ். நான் திரும்பும் போதோ அல்லது கீழே தலை குனியும் போதோ அவர் என்னையே சீக்ரெட்டா பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த பார்வை நார்மலா இல்ல. எனக்கு ஏதோ வியர்ட் ஃபீலிங் வந்துகிட்டே இருந்தது. ஒர்க் ஹேண்ட் ஓவர் முடிஞ்சதும் ஜாங்போ என்ன ஆழமா பார்த்தார். அவரோட கண்கள்ல ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இமோஷன் இருந்தது. கொஞ்சம் பொறாம, கொஞ்சம் அன்வில்லிங்னஸ், இன்னும் புரியாத பல இமோஷன்ஸ். அதுக்கப்புறம் அவர் மெதுவா அந்த சேம் சென்டென்ஸ் மீண்டும் சொன்னார். இது ஸ்வர்க்கம். அத சொல்லிட்டு மெதுவா நடந்துட்டு போயிட்டார். அந்த எக்ஸென்ட்ரிக் டயலாக் ஏன் சொன்னார்னு எனக்கு புரியல. ஆனா அந்த நேரம் அத சீரியஸா எடுத்துக்கவே இல்ல. ஏன்னா அந்த ஜாங்போவின் நிலைய பார்த்தா அவர் மைண்ட்லயே ஏதோ ப்ராப்ளம் இருக்குமோன்னு தான் தோணுச்சு. ஏதோ மென்டல் ஸ்ட்ரெஸ் காரணமா இருக்கலாம். அதனாலதான் இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசுறாரோ அப்படின்னு நினைச்சு நான் சேர்ல உட்கார்ந்தேன். புதிய டீச்சிங் லைஃப் ஆரம்பிக்க போகுதுன்ற எக்ஸைட்மெண்ட் உள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. டெஸ்க் டிராவரை திறந்து என் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த நேரம் கீழே இருந்த பாட்டம் டிராவர்ல ஒரு ஃபைல் கண்ணில் பட்டது. அது ஜாங்போ விட்டு போன பர்சனல் ஃபைல். கியூரியஸா எடுத்து பார்த்தேன். அதுல இருந்த தகவலை பார்த்த செகண்ட்லயே நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். ஜாங்போ என்னோட வயசுதான். அத நம்பவே முடியல. இப்ப பார்த்த அப்பியரன்ஸ்க்கு அவர் என்னை விட 10 வயசு பெரியவர் சொன்னாலும் யாரும் டவுட் பண்ண மாட்டாங்க. நான் ஸ்லோலி கீழே டீடைல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த நேரம் என் கண்கள் சுருங்கின. ஜாங்போ இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி 1 மாசம்தான் ஆகுது. ஃபைல்ல ஜாயின் ஆனப்போ எடுத்த போட்டோ ஒட்டி இருந்தது. போட்டோல இருந்த ஜாங்போ இப்ப பார்த்த அந்த ஸ்கெலிட்டன் மனிதரே இல்ல. திக் ஐப்ரோஸ், பிரைட் ஐஸ், ஃபுல் ஸ்மைல், ஒயிட் டீத் காட்டி கான்ஃபிடென்ட்டா சிரிச்சிட்டு இருந்தார். அதுவும் ஒயிட் வெஸ்டுக்குள்ள இருந்த பாடி, பிரான்ஸ் மாதிரி மசில்ஸ், உடம்பு ஃபுல் ஸ்ட்ரென்த், பவர். ஒரு ஆத்லீட் மாதிரி. இந்த ஃபைலை என் கண்ணால பார்க்கலைனா போட்டோல இருந்தவரும் இப்ப பார்த்தவரும் ஒரே மனிதன்னு நான் நம்பவே மாட்டேன். அந்த தாட் வந்த செகண்ட்ல என் பாடி முழுக்க ஒரு சில் ஓடியுது. ஒரே 1 மாசம் ஜாயின் பண்ணி ரிசைன் பண்றதுக்குள்ள ஒரு ஹெல்த்தி மனிதன் இப்படி எப்படி மாற முடியும்? அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு? அதுவும் கிளம்பும்போது இது ஸ்வர்க்கம்னு சொன்னதுக்கு என்ன மீனிங்? எனக்காக அவர் வார்னிங் கொடுத்தாரா அல்லது வேற ஏதாவது? நான் இன்னும் அந்த தாட்ஸ்ல இருந்துகிட்டு இருந்தேன். அந்த நேரம் டீன் ஷின்ஷியோ உள்ள வந்தாங்க. வாங்க, 12th ஸ்டாண்டர்ட் ஜிம் கிளாஸ் உங்களை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அத சொல்லிட்டு அவங்க நேரா வந்து என் கையை பிடிச்சு வெளியே இழுக்கிறாங்க. அந்த டச் பட்ட உடனே என் ஃபேஸ் சூடாயிடுச்சு.
ஷின்ஷியோக்கு வயசு 30 இருக்கும். ஆனா ஃபிகர் அப்படியே ஸ்டாம் மாதிரி. டைட் ஹிப் ஸ்கர்ட் அவங்க கர்வ்ஸை ஃபுல் ஹைலைட் பண்ணுது. அதுவும் அவங்க இப்படி கேஷுவலா டச் பண்ணது எனக்கு ஹேண்டிலே பண்ண முடியல. ஏன்னா லவ் எக்ஸ்பீரியன்ஸ்னே எனக்கு அதிகம் இல்ல. என் ரியாக்ஷன் பார்த்த ஷின்ஷியோ லேசா சிரிச்சாங்க. அட, எல்லாரும் அடல்ட்ஸ் தானே, இவ்ளோ ஷையா இருக்கீங்களே. என் கைய பிடிச்சதுக்கே இப்படி ப்ளஷ் ஆகுறீங்க. இன்னும் ஸ்கூல் ஃபுல்லா இருக்கும் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா நேரா ட்ரெம்பிளிங் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க போல. அவங்க டீசிங் டோன்ல சொன்னாலும் அதுல கொஞ்சம் ட்ரூத் இருந்தது. ஏன்னா இது முழுக்க பெண்கள் மட்டும் இருக்கும் ஸ்கூல். அதுக்குள்ள ஒரே மேல் டீச்சர் நான் தான். என் மைண்ட் செட் சரியா அட்ஜஸ்ட் ஆகலன்னா இந்த ஆல் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல நான் நீண்ட நாளே இருக்க முடியாதுன்னு அந்த நேரத்திலேயே புரிஞ்சிச்சு. பிளே கிரவுண்டுக்கு போகும் வழியில ஹின்ஷியூ இந்த வர்ச்சியூ ஹை ஸ்கூல் பற்றி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இங்க படிக்கிற பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸும் ஆர்ஃபன் கிட்ஸ் இல்லனா பேரண்ட்ஸ் விட்டு போன லெஃப்ட் பிஹைண்ட் சில்ட்ரன். இந்த வர்ச்சியூ ஹை ஸ்கூலை நடத்துறது வர்ச்சியூ ஃபவுண்டேஷன். இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டியூஷன் ஃபீஸ் கூட வாங்க மாட்டாங்க. ஹாஸ்டல், ஃபுட், புக்ஸ் எல்லா செலவையும் ஃபவுண்டேஷன் தான் ஹேண்டில் பண்ணும். அதை கேட்ட உடனே என் மனசுல ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சு. இப்போ இந்த காலத்துல எந்த ரிட்டர்னும் எதிர்பார்க்காம இப்படி பெரிய சேரிட்டி செய்யறவங்க ரொம்ப குறைவு. ஆனா அதுக்கப்புறம் ஹின்ஷு சொன்ன விஷயம் என்ன கொஞ்சம் அன்ஈஸியாக்கிச்சு. இந்த ஸ்கூல் ஃபுல் க்ளோஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல நடக்கும். மேஜர் ஹாலிடேஸ் தவிர ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வெளியே போகக்கூடாது. யாராவது சீக்ரெட்லி வெளியே போக ட்ரை பண்ணினா பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியர். அதே ரூல் டீச்சர்ஸ்க்கும் அப்ளிகபிள்னு அவங்க காமா சொன்னாங்க. நான் இன்ஸ்டிங்க்டா சுற்றி பார்த்தேன். ஸ்கைய ஆல்மோஸ்ட் டச் பண்ற அளவுக்கு உயர்ந்த காம்பவுண்ட் வால், அதுக்கு மேல ஷார்ப் பார்ப்டு வயர், ஸ்கூல் கேட்ல ஃபர்ஸ்ட் டே வந்தப்போ பார்த்த கவுண்ட்லெஸ் சிசிடிவி கேமராஸ், அங்க நிக்கிற ஃபீமேல் செக்யூரிட்டி கார்ட்ஸ். இப்போ எல்லாமே என் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆக ஆரம்பிச்சது. உண்மையாவே சொல்லணும்னா முன்னாடியே தெரியாம வந்திருந்தா இது ஸ்கூல் இல்ல பிரிசன்னே நான் நினைச்சிருப்பேன். யாராவது ரூல்ஸ் பிரேக் பண்ணி வெளியே ஓட ட்ரை பண்ணினா என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும்? நான் கேஷுவலா கேட்டேன். ஆனா அந்த கொஸ்டின் கேட்ட உடனே ஹின்ஷு சைலண்ட் ஆயிட்டாங்க. சில செகண்ட்ஸ் கழிச்சு என்ன நேரா பார்த்து மெதுவா சொன்னாங்க, பெட்டர் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு மேல ஆன்சர் சொல்லல. ஆனா அந்த ஒரு செகண்ட்ல அவங்க ஐஸ்ல ஒரு டைனி ஃபியர் நான் கிளியரா பார்த்தேன். அது நெக்ஸ்ட் மொமெண்ட்லயே டிஸப்பியர் ஆயிடுச்சு. நான் ஹாலுசினேஷனா பார்த்தேனா போல கூட தோணுச்சு. அதுக்கப்புறம் ஹின்ஷு நின்னாங்க. எதிரில் இருந்த பெரிய அயன் டோரை புஷ் பண்ணி ஓபன் பண்ணினாங்க. டோர் ஓபன் ஆன நெக்ஸ்ட் செகண்ட் அதுக்கு பின்னாடி இருந்த சீன் பார்த்து நான் லிட்ரலி ஃப்ரீஸ் ஆயிட்டேன். அதுக்கு பின்னாடி இருந்தது ஹியூஜ் ஸ்டேடியம் ஃபீல்ட். டோர் ஓபன் ஆன உடனே கேர்ள்ஸோட சிர்பிங் வாய்ஸஸ் ஒரே நேரத்துல என் காதுல விழுந்தது. ஃபீல்டு நடுவுல டசன்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. டைட் ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்ஸ், ஷார்ட் ஹாட் பேண்ட்ஸ். அவங்க மூவ்மெண்ட் ஒவ்வொன்றுக்கும் பாடி கர்வ்ஸ் ஷேக் ஆகிறது கிளியரா தெரிஞ்சது. பிரைட் ஒயிட் தைஸ் தொடர்ந்து என் கண் முன்னாடி ஃபிளாஷ் ஆகிக்கிட்டே இருந்தது. அந்த சீன் பார்த்த உடனே என்னோட பிரீதிங் கூட அன்கான்ஷியஸா வேகமாயிடுச்சு. என்னோட முதல் கிளாஸ் ஆரம்பமானது. ஹின்ஷு என்ன அந்த கேர்ள்ஸ் டீம் முன்னாடி கொண்டு போய் அறிமுகப்படுத்தினார். இவர்தான் உங்க புதிய பிடி மாஸ்டர் ஃபேங் ஹூயி சார். அடுத்த நொடி டசன் கணக்கான பெண்களின் பார்வை ஒரே நேரத்துல என்ன தொலைச்சது. ஹலோ சார், வெல்கம் சார். அந்த இனிமையான குரல் முழு இண்டோர் ஸ்டேடியம்லையும் ஒலிச்சது. நான் கொஞ்சம் ஆக்வர்டா நின்றேன். பேசுற குரலும் தடுமாறி போச்சு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். அதை கேட்ட உடனே அந்த கேர்ள்ஸ் எல்லாரும் வாய மூடி சிரிச்சாங்க. ஹின்ஷு என் தோளில் கை வைத்து மெதுவா சிரிச்சார். உங்க டீச்சிங் லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. அவர் அங்கிருந்து போன உடனே அந்த பெண்களின் பார்வை இன்னும் போல்டா மாறுச்சு. வார்ம் அப் நடத்தணும்னு நினைச்சு நான் வெஸ்டும் ஷார்ட்ஸும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அவங்களோட கண்கள் என் உடம்ப முழுக்க ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருந்தது. எனக்கு என்ன செய்வதுன்னே புரியல. அதே நேரம் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் உள்ள எழுந்தது. அது என் இமேஜினேஷனான்னு கூட தெரியல. ஆனா அந்த கேர்ள்ஸ் என்ன பார்த்த விதம் ஒரு டீச்சரை பார்க்கிற மாதிரி இல்ல. அது ஒரு பொருளை பார்ப்பது மாதிரி இருந்தது. எனக்கு டவுட் வந்தாலும் நான் என்ன டியூட்டியை மறக்கல. இது என்னோட முதல் கிளாஸ். இங்க ஃப்ளாப் ஆயிடுத்தா கெரியர் முடிஞ்சதுதான். ஆழமா மூச்சு விட்டேன். மனசுக்குள் ரிஹர்ஸ் பண்ணி வைத்திருந்த டீச்சிங் பிளான் படி அந்த கேர்ள்ஸ் எல்லாரையும் ஸ்ப்ரெட் ஆக நிற்க சொன்னேன். ஸ்ட்ரெச்சிங், வார்ம் அப் மூமெண்ட்ஸ் ஒன்னொன்றா சொல்லிக் கொடுத்தேன். அதிர்ச்சியாக அந்த கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ஆல்ரெடி நல்ல ஃபிட்னஸ் ஃபவுண்டேஷன் இருந்தது. நான் ஒரு மூவ் காட்டினாலே அடுத்த செகண்ட் அதையே பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிடுறாங்க. அவங்க பாடி மூவ்மெண்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா தெரியாமலே சலைவா ஸ்வாலோ பண்ணிட்டேன்.
மைதானத்துல இருந்த ஒவ்வொரு பெண்ணும் அளவுக்கு மீறி அழகா இருந்தாங்க. வெள்ளை நிற சாஃப்ட் ஸ்கின், சின்ன எக்ஸசைஸ் பண்ணினாலே க்ளோ அடிச்சது. அந்த அட்மாஸ்பியர் இட் செல்ஃப் என் ஹார்ட் பீட்டை வேகமா வச்சது. கோல்டு என்னோட கைய பிடிச்சு குழந்தை மாதிரி ஆட்டிக்கிட்டே, சார், நாங்க இதுவரைக்கும் இந்த கேம் ஆடவே இல்ல, நீங்க என் கூட ஃபர்ஸ்ட் டெமோ காட்டுங்களான்னு சினுங்கிட்டான். அவளோட மென்மையான கை என் கையில ஒட்டிக்கிட்ட உடனே என் இதயம் காரணமே இல்லாம வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. நான் சற்று தயக்கத்தோட சுற்றி பார்த்தேன். மைதானத்துல இருந்த எல்லா பொண்ணுங்கையும் எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பார்வைகள்ல ஒருவித எதிர்பார்ப்பு இருந்தது. அதோட சேர்ந்து சொல்ல முடியாத ஏதோ விசித்திரமான உணர்வும் இருந்தது. ஆனா இது என் முதல் கிளாஸ், டீச்சர்னு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும். அதனால நான் தொண்டையை சுத்தப்படுத்திக்கிட்டு, சரி எல்லாரும் கவனமா பாருங்க, இந்த கேம்ல கோஆர்டினேஷன் தான் முக்கியம்னு சொல்லி ஆரம்பிச்சேன். கோல்டு உடனே சிரிச்சுக்கிட்டு என் பக்கத்துல நெருக்கமா நின்னா. அவளோட பெர்ஃப்யூம் வாசனை நேரா என் மூக்குக்குள்ள வந்தது. அவ குனிஞ்சு துண்டை எடுத்து என்னோட காலும் அவளோட காலையும் சேர்த்து கட்ட ஆரம்பிச்சா. அந்த நேரம் அவளோட முடி என் கையில மெதுவா பிரஷ் ஆனது. சார், கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க, இல்லனா நானே விழுந்துருவேன்னு மெதுவா சொன்னா. அவளோட குரல் காதுக்கு ரொம்ப அருகில இருந்தது. நான் சற்று ஆக்வரா சிரிச்சேன். நீங்க தான் ஸ்டெடியா நிக்கணும். ஆனா உண்மையா சொல்லணும்னா ஸ்டெடியா இருக்க ஸ்ட்ரகிள் பண்ணது நான் தான். கேம் ஆரம்பிக்க விசில் அடிச்ச உடனே நாங்க 2 பேரும் ஒரே ரிதம்ல ஓட முயற்சி பண்ணோம். முதல் 2 ஸ்டெப்லேயே கோல்டு தடுமாறி நேரா என் மேல விழுந்தா. அவளோட மென்மையான உடல் முழுக்க என் மார்புக்கு மேல சாஞ்சிச்சு. மைதானம் முழுக்க வாவ்னு கத்தல் சத்தம் எழுந்தது. நான் அவசரமா அவளை ஸ்டெடி பண்ணி நிறுத்தினேன். ஆனா கோல்டு மட்டும் விலகவே இல்லை. அவ மேல பார்த்து சிரிச்சா. சார், நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அந்த பார்வை சாதாரணமா இல்ல. அந்த நொடியில தான் மீண்டும் அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் எனக்கு வந்தது. இந்த கேர்ள்ஸ் என்ன ஒரு டீச்சரா பார்த்த மாதிரி தெரியல, அதுக்கு பதிலா புதிய டாய் மாதிரி பார்த்த மாதிரி இருந்தது. நான் உடனே ஒரு ஸ்டெப் பின்னாடி போய், சரி போதும், இப்போ எல்லாரும் பேராகி பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். கேர்ள்ஸ் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே பேராக ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க பிராக்டிஸ் பண்றதை விட என்னதான் அதிகமா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சில கேர்ள்ஸ் நேரா என் பாடியவே பார்த்தாங்க. சில பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ கிசுகிசுன்னு பேசிக்கிட்டாங்க. அதுல என்ன பற்றி தான் பேசுறாங்கன்னு தெளிவா புரிஞ்சுது. அந்த நேரம் திடீர்னு மைதானத்தின் மறுபக்கத்துல இருந்த ஸ்பீக்கர்ல இருந்து ஒரு ஷார்ப் பெல் சவுண்ட் கேட்டது. டிங்! அந்த சத்தம் கேட்ட உடனே இப்பதான் சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருந்த கேர்ள்ஸ் எல்லாரோட முகமும் ஒரே நேரத்துல சீரியஸ் ஆயிடுச்சு. அந்த மாற்றம் ரொம்ப அன்நேச்சுரலா இருந்தது. நான் குழப்பமா சுற்றி பார்த்தேன். அடுத்த நொடியில எல்லா கேர்ள்ஸும் ஒரே டைரக்ஷன்ல திரும்பி என்ன பார்த்தாங்க. கோல்டு என்னோட பக்கத்துல நெருக்கமா நின்னா. நம்ம 2 பேரோட கால்களையும் கட்டுற டிஸ்டன்ஸ் ஒரே இழுப்புல பாத்ரூம்குள்ள போயிடலாம் போல இருந்தது. அதை நினைச்சதும் என் இதயம் சற்று வேகமா துடிச்சது. நான் தலையசிச்சேன். சரி, இங்க நின்னுக்கோ. கோல்டு உடனே சிரிச்சுக்கிட்டு ஸ்ட்ராப் எடுத்தா. அவளோட வலது காலையும் என்னோட இடது காலையும் மெதுவா சேர்த்து கட்ட ஆரம்பிச்சா. அந்த நேரம் அவ திட்டமா இன்னும் நெருக்கமா ஒட்டிக்கிட்டா. அவளோட முகத்துல ஒரு ஸ்மக் ஸ்மைல். இப்போ சரியா இருக்கு சார். ஆனா அதை விட என்னை டிஸ்டர்ப் பண்ணது வேற ஒண்ணு. மைதானத்துல இருந்த மற்ற கேர்ள்ஸ் எல்லாரோட முகத்திலையும் சிறு சிறு பொறாம தெரிஞ்சுது. சில பேர் உதட்ட கடிச்சாங்க, சில பேர் கோல்ட கோபமா பார்த்தாங்க. நான் என்னளவுக்கு ஆவரேஜா இருக்கேன்னு எனக்கு தெரியும். என் ஃபேஸ்க்காக இவ்ளோ பொசசிவ் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன் கிடையாது. அப்போ இவங்க ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்க? ஒரு சிம்பிள் டெமோக்காக தான் இல்லையா இது? ஆனா அந்த ஜெலஸ் பார்வைகள் என்னோட மனசுக்குள்ள ஒருவித ஃப்ளட்டரிங் ஃபீலிங்கை உருவாக்குச்சு. நான் அதை இக்னோர் பண்ண முயற்சி பண்ணேன். சரி, பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஸ்டெப் மேட்ச் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே கோல்ட மெதுவா கூட்டிக்கிட்டு முன்னாடி நடந்தேன். நம்ம தோள்கள் ஆல்மோஸ்ட் உரசிக்கிட்டே இருந்தது. அந்த நேரம் கோல்டு பாடியிலிருந்து வந்த வாசனை என் மூச்சுக்குள்ள நுழைஞ்சது. அது சாதாரண பெர்ஃப்யூம் ஸ்மெல் இல்ல. முன்னாடி நான் பொறதும் உணராத மாதிரி மயக்கமுற்ற ஒரு வாசனை. என் மூளை ஒரு செகண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு. அடுத்த நொடியே கோல்டு திடீர்னு பேலன்ஸ் இழந்த மாதிரி பக்கத்துக்கு சாஞ்சா. அவளோட கை என் கையை இறுக்கமா பிடிச்சது. கால் கட்டப்பட்டிருந்ததால நானும் அவளோட சேர்ந்து விழுந்தேன். அடுத்த செகண்ட் அவளோட மென்மையான உடல் முழுக்க என் மேல சாஞ்சிருந்தது. அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆனது. என் மார்பிள அவளோட பாடி ஹீட் தெளிவா உணர்ந்தேன். ரொம்ப அருகில இருந்த அவளோட சிவந்த முகம், சிறிது நடுங்குற மூச்சு. அந்த நொடியில என் பிரீதிங் ஹெவியா மாற ஆரம்பிச்சது. காதுகளுக்குள்ள ரத்த ஓட்ட சத்தமே கேட்டது. தலையில ஒரு வலி மாதிரி துடிப்பு. அதே சமயம் என் மனசுக்குள்ள ஒரு குரல் திரும்ப திரும்ப ஒலிக்க ஆரம்பிச்சது. நீ நினைக்கிறத செய், யாரும் தடுக்க மாட்டாங்க. அந்த குரல் நார்மலா இல்ல. நான் உடனே பற்களை கடிச்சேன். நாக்க பலமா கடிச்ச வலியால தான் நான் கொஞ்சம் சுயநினைவுக்கு திரும்பினேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, ஏதோ சரியில்லை.
என் 2 கைகளும் தெரியாமலே கோல்டோட இடுப்ப சுற்றி பிடிச்சிருந்தது. என் முகம் கூட அவளோட மார்புக்குள் புதையிற மாதிரி நெருக்கமா இருந்தது. அந்த உணர்வு வந்த நொடியே என் இதயம் லிட்ரலா நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. ச்சே, நான் பயந்துட்டு உடனே எழுந்து நின்னேன். முதல் கிளாஸ்லயே இப்படி ஒரு சீன். இப்ப கோல்டு கம்ப்ளைண்ட் போட்டா வேலை போறது மினிமம். இந்த ஸ்கூல்ல இருக்கிற ரெப்புடேஷன் கூட நாசமாயிடும். ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி கோல்டு கோபப்படவே இல்ல. அதுக்கு பதிலா அவளோட முகத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்ச் டிசப்பாயின்ட்மெண்ட் இருந்தது. அடடா, இவ்ளோதானான்னு நினைக்கிற மாதிரி. அதுவும் மட்டும் இல்ல, சுற்றி நின்றிருந்த கேர்ள்ஸ் யாருமே ஷாக்காகவே இல்ல. யாரும் சார்னு அலறல, யாரும் ஆக்வர்ட் ஃபேஸ் போடல. அவங்க எக்ஸ்பிரஷன், இது எல்லாம் அவர்களுக்கு நார்மல் விஷயம் மாதிரி இருந்தது. அதுதான் என்னை இன்னும் அதிகமா அனீசியாச்சு. அந்த கிளாஸை நான் அடுத்தது எப்படி நடத்தி முடிச்சேன் என்பது எனக்கு ஞாபகம் இல்ல. பெல் அடிச்ச உடனே நான் ஆல்மோஸ்ட் ஓடிப்போன மாதிரி ஜிம்ல இருந்து வெளியே வந்தேன். மூளையை திரும்பியவுடன் மீண்டும் ஷின்ஷியோவை சந்திச்சேன். அவன் என்னை மேலிருந்து கீழ் வர ஸ்கேன் பண்ணி பார்த்தான். அந்த பார்வை கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருந்தது. மிஸ்டர் ஃபாங், இவ்ளோ சீக்கிரமா டயர்ட் ஆயிட்டீங்களா? அவன் சிரிச்ச மாதிரி கேட்டான். நான் அவன் கண்களை பார்க்கவே தயங்கினேன். இல்ல, கொஞ்சம்னு முணுமுணுத்தேன். ஷின்ஷியோ புருவத்தை சற்றே சுருக்கினான். ஆனா அடுத்த நொடியே மீண்டும் அந்த காம் ஸ்மைல் முகத்துக்கு வந்துடுச்சு. பரவாயில்ல மிஸ்டர் ஃபாங், மெதுவா பழகிக்கலாம். உங்களுக்கு கிடைத்திருப்பது ஒரு சாதாரண வேலை இல்ல. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு. அவன் சொன்ன வார்த்தைகள் சம்ஹவ் என்னோட மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்திச்சு. வாங்க, கேன்டீனுக்கு போய் சாப்பிடலாம். நான் அமைதியா அவனை ஃபாலோ பண்ணேன். ஆனா கேஃபடேரியாக்குள் நுழைஞ்ச உடனே மீண்டும் அந்த ஸ்மெல், கோல்டோட பாடியில இருந்த அதே வாசனை. இந்த முறை இன்னும் திக்கா, மூச்சே ஹெவியாகிற அளவுக்கு. நான் இன்ஸ்டிங்க்டா அந்த டைரக்ஷன்ல பார்த்தேன். அங்கே நிறைய ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் லைன்ல நின்னு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரு பெரிய ஸ்டீல் ட்ரம்ல இருந்து சூப் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வாசனை அந்த பேரல்ல இருந்து தான் வந்து கொண்டிருந்தது. நான் அதை பார்த்தபடியே அங்கே நடக்க ஆரம்பிச்சேன். நான் அந்த பில்டிங் பக்கம் இன்னும் 2 அடிகள் நடந்தேன். அந்த நேரத்துல தான் அதுக்குள்ளிருந்து வந்த சவுண்ட் கொஞ்சம் கிளியரா கேட்க ஆரம்பிச்சது. மெல்லிய மூச்சு சத்தம், அதோட சேர்ந்து பெண்கள் அடக்கி பேசுற மாதிரி சில குரல்கள். என் இதயம் திடீர்னு வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. அதே நேரம், மிஸ்டர் ஃபாங், பின்னால இருந்து வந்த குரல் என்னை ஆல்மோஸ்ட் துள்ள வைத்தது. திரும்பி பார்த்தேன். ஷின்ஷியோ. அவன் எப்ப பின்னாடி வந்தான் என்பதே எனக்கு தெரியல. அந்த யூஷுவல் ஸ்மைல் முகத்துல இருந்தது. ஆனா அவன் கண்களில் மட்டும் சிரிப்பில்ல. நான் சொல்லியிருக்கேனே. அவன் மெதுவா நடந்துகிட்டு என் அருகே வந்தான். இந்த பள்ளியின் பின்புறம் பள்ளிக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. நான் ஆக்வர்டா சிரிச்சேன். சும்மா வாக் வந்தேன், தெரியாம இங்க வந்துட்டேன். ஷின்ஷியோ சில நொடிகள் என்னை அமைதியா பார்த்தான். அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கை நோக்கி திரும்பினான். அந்த நேரம் உள்ளிருந்து மீண்டும் ஒரு பெண் குரல் கேட்டது. இந்த முறை கொஞ்சம் தெளிவா. என் முகம் இன்வாலண்டரியா சிவந்து போச்சு. ஷின்ஷியோ அதை கவனிச்சான். அவன் சிரிப்பு கொஞ்சம் ஆழமாயிற்று. மிஸ்டர் ஃபாங், இந்த ஸ்கூல்ல கியூரியாசிட்டி அதிகமா இருந்தா நல்லதில்ல. அவன் சொல்லும் டோன் காமா இருந்தது. ஆனா அந்த காம்குள்ளேயே ஒரு வார்னிங் இருந்தது. வாங்க, நான் உங்களை டார்மிட்ரிக்கு கொண்டு போகிறேன். நான் மீண்டும் அந்த பில்டிங்கை ஒரு முறை பார்த்தேன். தடிமனான கர்டன்ஸ், வெளியே வராத லைட், அதுக்குள்ளிருந்து வந்த அந்த ஸ்ட்ரேஞ்ச் பெண்கள் குரல். ஏதோ சரியில்லைன்னு என் மனசு சொல்லிக்கொண்டே இருந்தது. ஆனா ஏன் தெரியல, அந்த இடத்திலிருந்து என் பார்வையை பிரிக்கவே முடியல. அந்த சத்தம் ஒரே ஒரு பெண்ணோட குரல் இல்ல. நிறைய பெண்கள் ஒரே நேரத்துல மூச்சு விடுற மாதிரி, சிலர் சிரிக்கிற மாதிரி, சிலர் முணங்குற மாதிரி. அந்த மிக்ஸ்டு சவுண்ட் இரவின் அமைதிக்குள் இன்னும் க்ரீப்பியா கேட்டது. இவ்வளவு நேரமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எங்க போயிருந்தாங்க? என் மனசுல ஒரு டவுட் எழுந்துச்சு. அவங்க எல்லாரும் இந்த பில்டிங்குள்ளதானா இருக்காங்க? அதுக்குள்ள என்ன நடக்குது? கியூரியாசிட்டி என்ன முழுக்க பிடிச்சிடுச்சு. ஷின்ஷியோ கொடுத்த வார்னிங் கூட அந்த நிமிஷம் ஞாபகத்திலிருந்து மறைஞ்சு போச்சு. நான் மெதுவா அந்த பில்டிங் பக்கம் நடந்தேன். நெருக்கமா போக போக அந்த சத்தங்கள் இன்னும் கிளியரா கேட்டது. என் இதயம் வேகமா துடிச்சது. முதல் ஃப்ளோர் விண்டோ கிட்ட நின்றேன். கர்டன் முழுக்க மூடப்பட்டிருந்தது. சிறிய கேப் இருந்தா கூட உள்ள பார்க்க முடியுமோ? நான் கொஞ்சம் முன்னே நெருங்கினேன். அந்த எக்ஸாக்ட் நிமிஷத்துல என் தோள் மேல் யாரோ பலமா கை வச்சாங்க. நான் பயந்துகிட்டு உடனே திரும்பினேன். பின்னாடி 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் நின்னிருந்தாங்க. அவங்களோட முகம் கடுமையா இருந்தது. கண்களில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஷார்ப்னஸ். மிஸ்டர் ஃபாங், ஒருத்தன் குளிர்ந்த குரல்ல கேட்டான். இந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு தெரியாதா? நான் உடனே ஆக்வர்டா சிரிச்சேன். சாரி, இப்பதான் ஜாயின் பண்ணேன். ரூல்ஸ் சரியா தெரியல. இருவரும் சில நொடிகள் என்ன உற்று பார்த்தாங்க. அந்த பார்வை சம்ஹவ் அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. அதுக்கப்புறம் மற்றொருத்தன் மெதுவா சொன்னான், இந்த முறை பரவாயில்ல, ஆனா இனிமேல் இங்க வராதீங்க. அவங்க நான் அந்த பில்டிங் ஏரியாவிலிருந்து வெளியே போற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் மெதுவா அங்கிருந்து நடந்தேன். ஆனா கியூரியாசிட்டி மட்டும் குறையவே இல்லை. அந்த பில்டிங்குள்ள என்ன இருக்கு? ஏன் இவ்வளவு செக்யூரிட்டி? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எங்க டிஸப்பியர் ஆயிட்டாங்க?
குவெஸ்டன்ஸ் மட்டும் தலையில சுற்றிக் கொண்டே இருந்தது. நாளைக்கு சின்ஷியோவிடமே நேராக கேட்கணும் அப்படி நினைச்சுக்கிட்டே டார்மிட்ரிக்கு திரும்பினேன். குளிச்சுட்டு பெட்ல படுத்தேன். ஆனா தூக்கம் வரவே இல்லை. என் மைண்ட்ல மீண்டும் மீண்டும் வந்தது கோல்டோட ஃபேஸ், அவ சிரிப்பு, அவ பாடியில இருந்த அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஃப்ரேக்ரன்ஸ், அவ என் மேல விழுந்த அந்த மொமெண்ட். நான் புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல டக் 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 கதவை யாரோ மெதுவா தட்டினாங்க. நான் உடனே எழுந்து உட்கார்ந்தேன். வெளியிலிருந்து ஒரு மென்மையான பெண் குரல், டீச்சர் ஃபாங், நான் கோல்டு. என் இதயம் திடீர்னு ஒரு பீட் மிஸ் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நான் கதவை பார்த்துக்கிட்டே கேட்டேன், என்ன விஷயம்? கதவுக்கு போறோம் சில வினாடிகள் அமைதி. அதுக்கப்புறம் மெல்லிய ஆல்மோஸ்ட் ட்ரெம்பிளிங் குரல், டீச்சர் ஃபாங், நான் உள்ள வரலாமா? முதல்ல கதவை திறங்க டீச்சர். கோல்டோட குரல் வெளியிலிருந்து மீண்டும் கேட்டது. உங்களிடம் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு. அவ குரல் ரொம்ப மெதுவா இருந்தது. அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பதட்டமும் கலந்திருந்தது. நான் இன்ஸ்டிங்க்டா கதவை திறக்க போனேன். ஆனா திடீர்னு நின்னுட்டேன். கேட்டை வழியா வெளியே பார்த்தேன். அந்த நிமிஷம் என் மூச்சே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. வெளியில் நின்றிருந்த கோல்ட், முழுக்க சிவந்த முகம், உடம்பில் ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்பெரண்டா இருந்த வெள்ளை காஸ் ட்ரெஸ் மட்டும். அவளோட பாடி கர்வ்ஸ் அந்த தின் ட்ரெஸ்குள் முழுக்க தெளிவா தெரிஞ்சது. நான் இன்வாலண்டரியா தொண்டைய விழுங்கினேன். இது சரியில்லை. இரவு நேரம் ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட் என் டாம்குள்ள வந்ததை யாராவது பார்த்தா நான் எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. அதுவும் மதியத்தில் நடந்த அந்த இன்சிடென்ட் இன்னும் என் மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அவ மீண்டும் என் அருகே வந்தா நான் என்னையே கண்ட்ரோல் பண்ணவேனானே தெரியல. நான் கதவுக்கு அருகே நின்றபடியே சொன்னேன், கோல்ட், எதுவா இருந்தாலும் வெளியிலிருந்தே சொல்லு. இப்போ உள்ள வர்றது சரியில்லை. வெளியில் சில நொடிகள் அமைதி. அதுக்கப்புறம், டீச்சர். அவ குரல் இன்னும் நடுக்கமா மாறிடுச்சு. தயவு செய்து கதவை திறங்க. நான் பதில் சொல்லல. கதவை திறக்கணும்னு மனசு சொல்லுச்சு. ஆனா பிரெயின் அதுக்கு ஆப்போசிட்டா கத்திக்கிட்டு இருந்தது. இல்ல, இது டேஞ்சர். கோல்டு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருந்தா. ஆனா நான் ஸ்டில் சைலண்டா நின்றேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ மூச்சு வேகமா கேட்க ஆரம்பிச்சுது. அதுக்குள்ள கிளியரா பயம் இருந்தது. டீச்சர் ஃபாங், ப்ளீஸ் என்னை உள்ள விடுங்க. அந்த குரல் கேட்க சம்ஹவ் என் மனசு சாஃப்ட் ஆயிடுச்சு. ஆனா நான் இன்னும் கதவை திறக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சா அவளே போயிடுவா அப்படி நினைச்சேன். ஆனா அடுத்த நிமிஷம் டக் 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 அவ ஃபிங்கர் நெயில்ஸ் கதவை ஸ்கிராச் பண்ற சத்தம் கேட்டது. அதோட சேர்ந்து ஆல்மோஸ்ட் கிரையிங் மாதிரி ஒரு குரல், டீச்சர் ஃபாங், என்னை உள்ள விடலைனா? அவ குரல் நடுங்கிச்சு. இன்றிரவு நான் செத்துடுவேன். அந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. இந்த பெண்ணும் ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாளே, எதுக்காக இவ்வளவு டிராமா? அதுக்கப்புறம் கோல்டு என்ன பேசினாலும் நான் ரிப்ளை பண்ணவே இல்லை. ரூம் முழுக்க சைலன்ஸ். வெளியில் அவ ஒகேஷனல் சாபிங் மட்டும், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. எவ்வளவு நேரம் கடந்துச்சுனே தெரியல. திடீர்னு வெளியில் எந்த சத்தமும் கேட்கல. முழுக்க அமைதி. அந்த சைலன்ஸ் தான் இன்னும் பயமாயிருந்தது.